வெறும் பீட்ரூட் ஜூஸ் வாரத்துக்கு 3 வாட்டி வெறும் வயிற்றுல காலையில் வெறும் சக்கரை போடாம ஐஸ் போடாம வாரத்தில் 3 நாள் 2 மாசம் ரெகுலராக சாப்பிட்டு சொல்லுங்க. முடி எப்படி இருக்குன்னு பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட். அயனை ரெஸ்டோர் பண்ணாலே சரியாயிடுன்னு சொல்றாங்க முடி. நீங்க அயன் ரெஸ்டோர் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு நிறைய போயிட்டு மெடிசன் நிறைய ஆயில் பேர்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போய் அமேசான் காட்டில் தான் எடுத்து வேணாம் சார். ரெண்டாவது சால்ட். எக்ஸசிவ் சால்ட் எடுத்தாலும் ப்ராப்ளம். உங்களுக்கு ஏன்னா ஒன்றும் பீச் மண்ணிலே வளராது உங்களுக்கு செடி. அதே மாதிரி தான் சார். சால்ட் அதிகமாக இருந்தாலே வேற அரிச்சுன்னு சொல்றாங்க. இதை ஓர்க் பண்ணுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக் இருக்கு. நீங்க பண்ணணும்னு சொன்னா ஒன்றும் இல்லை, நார்மல் தேங்காய் எண்ணெய் பெஸ்ட் மெடிசன் ஃபார் ஹேர் சார். தேங்காய். ஆனால் சில பேரோட பழக்கம் நைட் டைம் அப்ளை பண்ணிட்டு காலையில் குளிக்கணும். அதுவும் பண்ணாதீங்க சார். கண்டிப்பாக பகலில் அப்ளை பண்ணுங்க. நைட் டைமில் அந்த ஸ்கின்னை ப்ரீத் பண்ண விடணும். நீங்கள் தேங்காய் எடுத்து சும்மா அந்த விரலை வச்சுட்டு டூ மசாஜ் சார். யூ கேன் ஆல்சோ டேக் அ ஸ்டீம். ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணிங்கன்னா வாஸ்குலர் இம்ப்ரூவ். நான் சொன்ன அந்த ஸ்கின்னு கனெக்டிவ் டிஷ்யூ எல்லாமே பண்ணணும்னா தான் வரும் சார். வெறும் வர்மத்தினால 100% முடியாது சார். சொல்ல போறீங்களா சார்? நரிஷ்மெண்ட்டும் வேணும், பாடியோட நரிஷிங் இருக்கா, மசிலோட டோனு எல்லாம் எவ்ரிதிங் மேட்டர்ஸ் ஃபார் ஹேர்ஸ். ஒரு ரீசெண்டாக கேட்டேன். அவர் சொன்னார், என்னப்பா 27 வயசுல நரைச்சிச்சுன்னு. அப்போ சொன்னேன், எங்கள் அப்பாக்கே நரைச்சிச்சு அப்படின்னாரு. அவங்க அப்பாவுக்கு நரைக்கி இவர் நரைச்சிச்சுன்னு. ஒரு பேஷண்ட் கேட்குறேன், சார் டயபெட்டிக் என்ன 30 வயசில் டயபெட்டிக்? ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது, அதனால எனக்கு வந்துச்சுன்றேன். சார் அவங்க அப்பாவுக்கு சுகர் இருந்திருக்குமா சார்? கண்டிப்பாக. அதில் அவங்களுக்கு அப்பாவுக்கு முடிஞ்சிருக்குமா? இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து தான் ஒன்று மாறுது. எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு இருக்குது, எனக்கு இவங்களுக்கு இருக்குது அதனால் எனக்கு வந்துச்சு, அவங்களுக்கு இருக்குது அதனால் வந்துச்சுலாம் இல்லைங்க சார். உங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து தான் யுவர் டிசைடிங் யுவர் டிசீஸ் சார். இப்போ ஃபைனலாக சார், ஆரோக்கியமாக வாழ ரெகுலராக வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? சூப்பர் சார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, எல்லாரும் ஒரு வாரம் ஊரில் போய் அவங்க தாத்தா பாட்டி பாருங்க சார். ஏன்னா அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பண்ணாலே போதும் சார். இல்லை இதான் இன் ஷார்ட் சார். கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சு நைட்டு முடிகிற வரைக்கும் முடிச்சிருங்க சார். கண்டிப்பாக 3:30க்கு எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை உங்களால் 3:30க்கு எந்திரிக்க முடியலன்னா 3:36க்கு எந்திரிங்க சார். இல்லை 3:35க்கு எந்திரிங்க சார். கண்டிப்பாக அந்த டைமில் படிங்க சார். அட்லீஸ்ட் 4:30 எந்திரிச்சிட்டு கம்பல்சரி ஹேவ் அ பிரேக் சார். ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மேக் யூர் செல்ஃப் ஃபிட். ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் சார். முடிஞ்ச பறவைங்களோட இருந்துச்சுன்னா ஒரு 20 மினிட்ஸ் பறவைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சார். செடி வளர்க்குறீங்களா ஒரு 20-25 நிமிஷம் செடிங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சார். அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். ஸ்டார்ட் வித் எனி ஸ்ட்ரெச்சஸ். அதுக்கப்புறம் ரன்னிங்கோ, வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, சைக்கிளிங்கோ, நீங்கள் என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி யோகா பண்ணுறீங்களோ போங்க. 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முடிச்சுட்டு வரீங்களா பிராணாயாமாவில் கண்டிப்பாக உட்காரு. ஏன்னா பிராணாயாமம் பண்ணால் தான் ஏன் 400 வருஷம் வாழுது, ஏன் நாய் 20 வயசில் 14 வயசில் செத்து போகுதுன்னா மூச்சு அதிகமாக வாங்குது. ஆமெல்லாம் 3 மூச்சு 4 மூச்சு தான் விடுமா. சித்தர்கள் ஒரு நாளைக்கு 1 மூச்சு தான் விடுவாங்க. இந்த புஷ்பவனம் மேலே பறக்கிறது அத்தனை வருஷம் வாழுது எல்லாம் உண்மை. ஆனால் இப்போ நம்மளால் ஒரு மனுஷன் 50 வயசு வாழ்ந்தாங்க அப்படி ஆகிப்போச்சு. இன்னும் 2070 அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி இன்னும் எத்தனை வருஷம் தெரியல. ஸோ அப்படி 2070 அவர் கோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் டிசீஸ். ஸோ கண்டிப்பாக பிராணாயாமம் அட்லீஸ்ட் பேசிக் பிராணாயாமம், கபாலபதி, சீதலி, சீக்காரி, அனுலோம விலோமா, நாடி சுத்தி இதை பண்ணுங்க. கண்டிப்பாக அதை முடிச்சதுக்கப்புறம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாக மெடிடேஷன் உட்காருங்க. ஒரு ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, மெடிடேஷன் பண்ணுறவங்களோட பிரெயினோட பவரோட ஆக்டிவிட்டியிலேருந்து அவங்களோட எல்லா லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் அசஸ் பண்ணுறாங்க. ஃபுல் டேயில் காக்னிஷன், ஜட்மெண்ட், ரீசனிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டி எல்லாம் செக் பண்ணுறாங்க. மெடிடேஷன் பண்ணவங்க பார்த்தா மெடிடேஷனோட பண்ணவங்க தான் அதிகமாக இருக்கா சார், நல்லா இருக்குன்றாங்க. கண்டிப்பாக 30 மினிட்ஸ் மெடிடேஷன் உட்காருங்க. பிளான் யுவர் டே, தென் ஸ்டார்ட் யுவர் டே சார். அதுக்கப்புறம் ஃபுல் டே ஆக்டிவ் ஆயிருங்க. ஃபுல் டேல அட்லீஸ்ட் கண்டிப்பாக ஜென்ஸாக இருந்தால் வீக்லி 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி நல்ல எண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பாக குளிங்க. லேடிஸாக இருந்தால் அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. கம்பல்சரி தண்ணி லோட் பண்ணுங்கள். நிறைய பேர் பாருங்கள் பாவம் கிட்னி டிசீஸ் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது.